मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் யூடியூப் சேனல் வீடியோ வழியாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த பதிவில் உலகமே எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த வாக்கியப்படியான மீனராசிக்கு இடம்பெயர்ற அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் பயம் வந்துடும். அப்படி பயப்பட தேவையில்லை. கெட்டதை கொடுக்காரு அப்படின்லாம் கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட்டது பண்ணுவாருன்னு எங்கேயும் பார்த்திங்கன்னா கோட் பண்ணி கொடுக்கல. ஆக இந்த சனி பகவான் வருகின்ற 6ஆம் தேதி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இந்த கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்றார். ஆக ஆட்சி பொறுப்பில் இருந்து போயிடுறாரு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக இந்த பெயர்ச்சி பலன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் வேறு மாதிரியான பலனை கொடுக்க போகிறார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். இவர் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து பார்த்து பலனை தரப்போகிறார். பிரச்சனையை கொடுப்பார். பிரச்சனையை கொடுத்து நம்ம அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு சுயஜாதகத்தை ஒத்து இவர் பலன் கொடுப்பார். நல்லதோ கெட்டதோ அது தருவார் அப்படின்றது. ஆக வாங்க இந்த பதிவில் நம்ம இந்த ஒரு ராசியாக பார்த்துட்டு வர்றதில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறார் நம்ம மீன சனி அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா லக்ன ராசிக்கு ராசி லக்னம், அதாவது துலா ராசி துலா லக்னம் 2 பேர்த்துக்கும் பொதுவான பலனை தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த பொதுவான பலன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான். 6ன்னா ரோகம் அப்படின்றது, எதிரி, கடன், வியாதி, வம்பு வழக்கு, ஒரு இடத்துக்கு கீழே வேலை பார்க்குறது. அப்போ இது பார்த்திங்கன்னா தொழில் சனி, ரோக சனி இப்படியெல்லாம் சொல்லப்படுறது. ரைட்டு. இப்போ சனி பகவான் அப்படின்றவர் ப்ரெசண்ட்டில் பார்த்திங்கன்னா 5ஆவது இடத்துல இருக்கார். சரிங்களா? இப்போ 5ஆவது இடத்துல இருக்கிற சனி பகவான் என்னத்தை கொடுத்துருப்பாருன்னு பார்த்திங்கன்னா நேராக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துருப்பார். லாபத்தை குறைச்சிருப்பார். வேலையில் இருக்கோம் அப்படின்னா வேலையை மாற்றலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறப்ப பெரிய பலத்த அடி, எதிர்பாராத விபத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார். லாபஸ்தானத்தை பாரு. இந்த லாபஸ்தானன்றது இந்த லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 11ஆம் வீடுன்றது பாதகஸ்தானம் அப்படின்றோம். அப்போ பாதகத்தை சனி பார்க்குறார், ஆட்சி பெற்று பார்க்குறார். இது வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ பாருங்கள், லாபத்தை பார்க்குற சனி லாபத்தை குறைப்பார். அண்ணன் பங்காளி இந்த மாதிரி உறவு முறைகள் கூட சிறு சிறு வார்த்தை போர் பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பார். ஆக இது மாதிரியான பலன்களை கொடுத்தார். அடுத்தபடியாக இவர் இங்கேருந்து எதை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். 7ஆம் வீடுன்றது பார்ட்னர்ஷிப்பு, தொழிலில் பின்னடைவு, குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் கூட ஒரு சில மனக்கசப்பு, இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த சனி பகவான் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கார். தொழிலில் நிறைய நஷ்டமாகிறது, லாபத்தையும் அவர் பார்த்துட்டாரு. 7 அப்படின்றது பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது, பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்கிற இடம் 7, அதையும் பார்த்துட்டார். அப்போ பிஸ்னஸில் பெருத்த லாபங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, பெருத்த அடியை சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருஷம் நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், அவர் அங்கேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2 பண வரவு. ஆக இதை தவிர வேறு இடமே இல்லை. பணம் வர்றதுக்கு வேறு வழியே கிடையாது. லாபத்தையும் பார்த்துட்டார், பண வரவு ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தையும் பார்த்துட்டார். 7வது பிஸ்னஸ் பார்ட்னரு, லைஃப் பார்ட்னரு இவங்களையும் பார்த்துட்டார். அப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பெரிய அளவிலான மனக்கசப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பார். பண வரவை தடை பண்ணியிருப்பார். இது இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவர் இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப இந்த விருச்சிக வீட்டை இவ்வளவு நாள் இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னா சனிக்கு பிடிக்காது. அப்போ பிடிக்காதவங்க வீட்டை பார்க்குற மாதிரி. அப்போ உங்களுடைய இந்த துலாம் அப்படின்ற ராசிக்காரங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கும் சனி பெருத்த வாக்கு தவறி நடக்கிற மாதிரி விஷயம், வாக்கு கொடுத்தா பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கு உண்டான எல்லா சூழல்களையும் கொடுப்பார். இதெல்லாம் இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது எப்போ தான் சரியாகுமோ தெரியலையே. ஜாதகம் பார்க்குறவங்களாம் நல்லபடியாக இருக்கார், 5ல் இருக்கார் 5ல் இருக்கான்னு சொன்னாங்க.
அப்படின்னு நினைப்போம். இப்போ பாருங்கள், 5ல் இருக்கிற இவர் 6ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 6ஆம் வீட்டுக்கு பெயர்வு ஆன உடனே என்ன ஆக போகுது அப்படின்னா, ரோக சனியாக வரப்போகிறார். ரோக சனியாக வரப்போகிறார். இத்தனை நாள் 7ஆம் வீட்டை பார்த்து 7ஆம் வீட்டுக்கு கொஞ்சம் அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்தார். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் பெரிய அளவிலான பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் அதனால் கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கும். பேங்க்கில் லோன் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிருந்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இது வரைக்கும் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பேங்க் லோன் அலைஞ்சிங்கன்னா கிடைக்காது. அப்படி கொடுத்துட்டான்னா அந்த இதை வந்து கடனை அடைக்கிறதுக்கு பெரும் போராட்டம் இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கும். இது வரைக்கும் அது மாதிரியான பலன். இப்போ துலா ராசி துலா லக்னத்துக்கு சரலக்னமானது 2 மற்றும் 7 அப்படின்னு சொல்லப்போகிற செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு மேற்கொண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? வீடு வாங்கி வைக்கிறதுல அண்ணன் தம்பிகளுக்குள்ள தகராறு, சொத்து பிரிவு பண்ணுறதுல பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க கடந்து வந்துட்டீங்க. அடுத்து துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாயுடைய திசை அப்படின்னா மாரகாதிபதிகளுடைய திசை நன்மையே செய்யாது. அடுத்து பாதகாதிபதினு இங்கே வந்தீங்கன்னா சூரியன். அப்போ சூரிய திசை நடக்கிறதும் நல்லது பண்ணாது. சரி, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குருவும் நல்லது பண்ண மாட்டார். அப்போ 8ஆம் அதிபதி சுக்கிரனும் பெரிய அளவிலான நல்லது பண்ண மாட்டார். அப்புறம் புதன். அதை இத்தனை பேரும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னா மீதி யார் தான் இருக்கா? ராகு கேது திசைகள் இருக்குது. இப்போ இந்த நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன திசையிலும் கூட இந்த லக்னத்துக்கு சனியோடையே சேர்ந்து இத்தனை நாள் இருந்தாங்க. அந்த 6ஆம் அதிபதினு சொல்லப்படுற குரு பகவான் சனி வீட்டில் இருந்தார் அப்படின்னா 5ல் குரு இருக்கிறனால 6ஆம் வீடு கடன் ரோகம் இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்காது. சரிங்களா? வந்திருக்காது. ஆக சுயஜாதகத்தில் இந்த 6, 8, 12 அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெறாமல் உச்சம் பெறாமல் சாதாரணமான நிலையில் இருந்து அல்லது லக்ன கேந்திர திரிகோணங்களில் இருந்தாங்க அப்படின்னா நற்பலன்களை கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் தான் பேசும். ஆக நான் இப்போ சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு மீண்டு வந்துடலாம். எப்படி வர முடியும்? 6ஆம் வீடு கடன் வம்பு வழக்கு ரோகம், இங்கே சனி பகவான் வர்றார். 5ஆம் வீட்டில் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா அவருடைய ஜாதகம் கை கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல படியாக வந்து மாறி திரும்ப சூப்பராக வந்துருப்பார். அந்த மாதிரி 5 குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க அந்த ஜாதகத்துக்கு நல்லது பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொண்டவர்களுடைய தசா புத்திகள் நடந்தால் மீண்டு வந்துடுவாங்க. மருத்துவமனை செலவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் மீண்டு வந்துடுவாங்கன்ற. இப்போ பாருங்கள், சனி பகவான் 6ல் உட்காந்துருக்கார். இருக்கிற இடத்த அதிகப்படுத்துவார் அப்படின்றது. சனி பார்க்குற இடத்த பிரச்சனைக்கு உண்டாக்குவார், டெஸ்ட்டு வைப்பார். நீங்கள் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். நீங்கள் வந்து லாயல்ட்டியோட நல்லபடியாக நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேப்பரில் மட்டும் எழுதி வைக்காமல் நேர்லேயும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது கொடுப்பார். அந்த மாதிரி அப்போ வந்து பங்காளிங்களுக்குள்ளே இருந்த சண்டைலாம் சரியாயிருமா அப்படின்னா பங்காளி வீட்டு சைடில் இருந்தது, அண்ணன் சைடில் இருந்தது, தம்பி சைடில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த 7ஆம் வீடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரப்போகுது. வாங்கின கடனை அடைக்க போகிறீங்க. கடன் ஸ்தானத்தில் சனி, ரோக சனி, கடன் ஸ்தானத்தில் சனி அப்படின்னு. ஆக இருக்கிற இடத்த ஓகே குட், இது வரைக்கும் நீ பிரச்சனை பார்த்த, இனிமேல் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி இவர் கடனை அடைக்க வைப்பார். யாரெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு வரும் சனி பகவான் கடனை அழிப்பார். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது ஒரு பெரிய ப்ளஸ். கடனை அழிக்கணும் அப்படின்றான். அடுத்து 12ஆம் வீட்டை இவர் பார்க்குறார் தன்னுடைய 7ஆம் பார்வையாக. 3ஆம் பார்வையாக என்ன பண்ணுறாரு, லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். ஆயுள் பங்கம் அப்படின்ற இடம் அந்த 8. ஆக சனி பகவான் பார்க்கறதுனால மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிற இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்க வீட்டுக்கு வந்துடலாம். நல்லபடியாக வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் வாக்கிங் போகலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அங்கேருந்து 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 3
முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணிட்டு 3வது தடவை முயற்சி பண்ணும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஆக 6ஆம் வீட்டிலிருந்து கடனை சரி பண்ணிட போகிறாரு. எதிரிகள் எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. இவனை எவ்வளோ வாட்டி அடித்தாலும் இவன் நம்ம காலிலே வந்து விழுவுறான்னு சொல்லி ஒரு சமரசத்துக்கு வந்துடுது. கோர்ட்டு கேஸு வக்கீலு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிராளி கிட்ட போய் சமரசமாக முடிச்சுக்கிறப்பா வித்ட்ரா பண்ணிடுங்கன்னா வித்ட்ரா பண்ணிடுறான். அவ்வளோதான். இது இவ்வளோ நாள் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. இப்போ சரி ரைட்டு கேட்டு தான் பார்ப்போம், சரி என்ன மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஒரு வீடு பிரச்சனை இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி பங்காளிங்க பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைலாம் சரியாயிருமா அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் சரியாயிரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வேறுபாடுகள் களையும். கோர்ட்டு கேஸுன்னு கணவன் மனைவி போயிருக்காங்கன்னா திருந்தி வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க. டைவர்ஸ் ஆனவங்க கூடவே பார்த்திங்கன்னா திரும்ப வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து இந்த அமைப்பை கொடுக்குது. சரி இவ்வளோ சொல்கிறீங்க, நல்லதை சொல்கிறேன், நல்லதுங்கிறீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிடுவார். இப்போ நம்ம இப்படியே எகிரிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, குடும்பம் நிலைக்காது. எகிரிக்கிட்டு இருந்தால் பொண்டாட்டிக்கிட்ட வேலைக்கு ஆகாது. பிஸ்னஸ் பார்ட்னர்னு இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப ரூல்ஸ் இருக்கலாம், ரொம்ப ரூல்ஸ் அப்படின்னா இத்தனை நாள் சொல்கிறப்ப கோவப்படுவாங்க. இனிமேல் வந்து சரிப்பா பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரி. ஆக துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னா அந்த வாடிக்கையாளர்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க இத்தனை நாள். அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க உங்களுக்கு. இனிமேல் அவங்க அப்படி பண்ணாலும் டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு ₹1 கம்மியாக இருக்குது, ₹2 கம்மியாக இருக்குனாலும் சரி அடுத்த வாட்டி தா. அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரங்க வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் பெருகும், முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும், பிரான்ச்சஸ் அதிகப்படுத்தலாம். அண்டை அயலார்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இடம் 6 சனி பகவான், அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். அவங்களுக்கு நியாயமாக நீங்கள் நடந்துங்க. அப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வியாபாரிகளுக்கு இந்த இடத்துல இவர் பார்க்குற 8ஆம் இடம் ஆயுள் பலம் அதிகரிக்கும், திடீர் யோகங்கள் கொடுக்கும். இது மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாரு அப்படின்றது. ஆக 6ஆம் வீட்டில் இருக்குது நோயின்னு சொன்னோம் இல்லையா, நோய் சரியாயிருன்ட்டோம். ஆயுள் ஆப்ரேஷன் போகிறவங்க கூட ஆப்ரேஷன் பண்ணாமல் மருந்துலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலான்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதை வந்து சொல்கிறோம். அடுத்து சனி பகவான் அப்படின்றது உங்களுக்கு வந்து 4க்கும் 5க்கும் அதிபதி. ஆக 4னா வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்திருக்கும். இந்த பங்காளிங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த வீட்டுக்காக பிரச்சனையோ இல்லை நிலத்துக்காக பிரச்சனையோ, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி மில்லு வச்சுருக்கோம், அதில் ஷேரிங்கில் இருக்கும், அதிலெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு. அதெல்லாம் இப்போ சரியாக போகுது, பிரச்சனையே கிடையாது, நல்லபடியாக மாறிடும். அப்புறம் பாருங்கள், இவர் சனி பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியாக வர்றனால 6ஆம் இடத்துல உட்கார்ந்தனால உங்களுக்கு பூர்வீக மனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி காசு கொடுத்துட்டேங்க, நல்லா கேளுங்க இந்த கதையை. நான் காசு கொடுத்துட்டேன், 2 வருஷம் 2.5 வருஷமாக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து அவன் வீடு கொடுக்கல, இந்த பில்டரு கேட்டால் அப்புறம் தர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வீடு கொடுத்துருவாங்க, அப்படிலாம் காசை கொடுத்து செட்டில் பண்ணி சரி கிளம்புறாசான்னு அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை அளிக்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்குது. அப்புறம் 6 அப்படின்றது 5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நினைவாற்றல். ஆக மொத்தம் ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்கள், இத்தனை நாள் நினைவாற்றல் அப்படின்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ரிமெம்பர் பண்ணி எழுத வரல, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்தோடனே எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, ஆனால் அங்கே ஞாபகம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆக மாணவர்கள் இந்த வருடத்தில் 10வது 12வது போகிற இந்த துலாம் ராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக 6ஆம் இடத்துக்கு போனவர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சக்தி, மக்கள் அப்படின்றது 6. ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்கள் நன்மையை செஞ்சீங்கன்னா, தீமையை செய்யாமல் இருந்தால் கூட போதும், உங்களுக்கு சனி பகவான் நன்மையை கொடுப்பார் அப்படின்றது. ரோக சனி ஆகிட்டாரு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லபடியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 6ஆம் அதிபதி அப்படின்ற குரு பகவான் இங்கேருந்து ஒரு 2 மாதம் கழித்து 5ஆம் மாதம் லாஸ்ட்டில் இங்கே வந்துட போகிறார், உச்சமாக போகிறார். 6ஆம் அதிபதி உச்சமாகி 6ஆம் வீட்டையே 9ஆம் பார்வையாக பார்க்குறனால அந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் பலன்கள் இந்த துலாம் ராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க அப்படின்றது சொல்ல வர்றோம்.
ஆக இப்போ பாருங்கள், இங்கேருந்து நம்மளுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். உயில் அப்படின்றது அந்த இடம். ஆக வந்து பார்த்திங்கன்னா உயில் தான் பிரச்சனையாக இருந்துச்சு சார், இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போச்சு, இது வந்து உயில் பிரச்சனையாக இருந்தால் நிலம் பிரச்சனை, இடம் பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாயிடும், நல்லபடியாக வந்து சேரும் அப்படின்றது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒழியும். ஆக இனிமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க நல்லபடியாக இருக்க போகிறாங்க அப்படின்றது. 8ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி லக்னாதிபதியும் கூட லக்னத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னா குட்டு. இல்லை இந்த இடத்துல உச்சமாகவே இருக்கார் எனக்கு அப்படின்னா தட்ஸ் ஆல்சோ வெரி குட். ஆக இவர் யார் ஆயுள் பங்கத்தை கொடுக்கவே மாட்டார். 8ஆம் அதிபதி ஆட்சியோ உச்சமாக பெறும்பொழுது அவர் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஆக அந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும் பொழுது, சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டை பார்க்குறார். அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கார், இங்கே இருக்கார் அப்படின்றோம். அப்படி இருக்கிறப்ப சனி பகவான் அவர் மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா லக்னாதிபதியும் அவர் தான் கொஞ்சம் இடைஞ்சலை கொடுப்பார், நிம்மதி இல்லாமல் ரொம்ப உழைக்கிற மாதிரி உழைப்பை தேடி போகிற ஒரு மைண்ட் செட்டை கொடுப்பார், அவ்வளோதான். ஆக ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இந்த 8ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு விரைய வீடு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்போன்னு இருக்கார். அப்போ அடுத்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவர் வந்து அவருடைய ஜாதகம் நல்லா இருந்தால், உங்களுடைய சுய ஜாதகத்தின் 9ஆம் அதிபதி புதன் பகவான் நல்லா இருந்தால் சரியாகி வந்துடுவார், ரிக்கவரி ஆகி வந்துடுவார். எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பேத்திமார்கள்லாம் பேசிக்கிட்டு போயிட்டுருப்பார், உங்களையும் மிரட்டுற அளவுக்கு வந்துடுவார். இல்லை அவருக்கு ஆயுள் கண்டம் கொடுக்குற டைமாக இருக்குது, மாரக பாதகஸ்தானாதிபதிகளுடைய திசை புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒரே அடியாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கிடும். 8ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் அப்பாவுக்கு விரயம். ஆக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக இந்த மைனஸ் நடக்க போதா ப்ளஸ் நடக்க போதா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? மைனஸ் தான் நடக்க போகுது அப்படின்னா என்ன பரிகாரம்னு பார்க்கணும். 8ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாகவும் வரனால நீங்கள் வந்து ஒரு சில கடன் இல்லை பிரச்சனை அப்படின்னு ஊர் விட்டு ஊர் போய் வசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். பயந்து இருந்துகிட்ருப்பீங்க அந்த ஊரில். இனிமேல் இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வருகின்ற 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கலாம். சரிங்களா? அது திடீர் யோகம் வரும். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கூட ஏமாற்றலான்னு நினச்சவன், உங்கள்கிட்ட கடன் வாங்கினவன் ஏமாற்றலான்னு நினச்சவன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பேசி உங்களுக்கு கடனை திரும்ப கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆக அது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகுது. அடுத்து இந்த குறிப்பிட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, தன்னுடைய 7ஆம் பார்வையாக விரயத்தை பார்க்குறார். நிம்மதியை சனி பகவான் பார்க்குறார். நிம்மதியை கொஞ்சம் குறைப்பார். கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி. ஆக மருத்துவமனை செலவு கொஞ்சம் கொடுப்பார். ஊர் விட்டு ஊர் போய் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சரி பாவம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனையையும் கம்மி பண்ணி கொடுப்பார். ஆக வெளிநாடு செல்லும் அப்படின்ற துலாம் அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். சார், நான் வந்து படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருந்தால் வெளிநாடு போகலான்னு இந்த கை காட்டிடுச்சு. அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கோம், வி ஆர் அண்டர் த ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ன்றது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தள்ளி போயிட்டுருக்கோம். குழந்தை தள்ளி போயிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாருக்கெல்லாம் குழந்தை தள்ளி போகுதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பரிகாரங்கள் பண்ணதுக்கப்புறம். சரி, இது ஒன்று சொல்லியிருக்கோம். 12ஆம் வீடு அப்படின்னா பேங்க்கில் கடன் அடைஞ்சிடும். இஎம்ஐயில் வாங்கினதெல்லாம் கடன் முடிச்சிருவீங்க. அடுத்த 6 மாதம் இல்லை 10 மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 to 80% குறைச்சிருவீங்க அப்படின்றது உறுதியாக சொல்கிறோம். சரிங்களா? கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டணுன்ற நிலைமை மாறி கடன் அடைக்கிற நிலைமை உங்களுக்கு வரும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து விவசாய வீடு. விவசாயத்துக்காக கடன் தள்ளுபடி ஆகும். விவசாய கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே சொல்ல வர்றோம். அடுத்ததுபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 3ஆம் வீடான இந்த தனுசு வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு 10ஆம் பார்வையாக.
இந்த சனி பகவான் தனுசு வீட்டை பார்க்குறப்ப என்ன, பண வரவில் இருந்த சிக்கல்கள், அதுக்கான முயற்சிகள் திரும்ப எடுக்கிறப்ப பணத்தை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்றது. குழந்தைகள் நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கங்க அப்படின்னா அவங்கள எப்படி கொண்டு போய் சொல் பேச்சு கேட்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்னிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், லக்னத்துக்கு 10ஆம் அவருடைய இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டை பார்க்குறனால அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். இந்த 3ன்றது லாட்ரி. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாட்ரி, எதிர்பாராத தனவரவு இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறார் சனி பகவான். எல்லாத்துலேயும் நீதி நேர்மையாக இருக்கணும். நம்ம நேர்மையை தவறிட்டோம்னா நம்ம இவ்வளோ சொன்னோம் எல்லாம் மாறி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியானது வரும். சரி, இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாரக பாதகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இது மாதிரி பிரச்சனையை கொடுக்குற அதிபதிகளுடைய திசைகள் நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை கொடுத்து கொஞ்சம் பெருமூச்சு விடுற டைம் கொடுப்பார். இது அடுத்த 2 வருஷத்துக்கு 2 வருஷம் கழித்து கூட நம்ம வீடியோ பார்க்கலாம், நம்ம சொன்னது நடந்திருக்கா அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக பாருங்கள், இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆயில சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6லேயே இருக்கார், இல்லை 8லேயே இருக்கார், மறைஞ்சிட்டார் அப்படின்னா ஆயுட்காரகன் மறைஞ்சிட்டார். ஆக ஆயுட்காரகன் மறைஞ்சி இங்கே டிரான்சிட்டில் வர்ற சனி பகவான் அதை பார்த்தா ஆயுள் பங்கம் ஏற்படும். இவ்வளோ நேரம் நல்லதை சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறாங்களே. ஒரு சிலருக்கு தான் 6ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்ல போகிறது கெட்டவங்களுக்கு. இது 4ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் உட்காந்துட்டாரு, 6ஆம் இடத்து அதிபதி தனக்கு 12ல் உட்காந்துட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்ல வரவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனையை கொடுப்பார். ஓகேங்களா? சுகஸ்தானமும் 6ஆம் வீடு ரோகம், எதிரி, வம்பு வழக்கு சொல்கிற ஸ்தானம், 8ஆம் ஸ்தானம் வலுக்கக்கூடாது. யாருக்கு வலுத்துருக்கோ அவங்களுக்கு இப்போ பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதை வந்து பார்க்கணும். அப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலுக்கு போய், மகுடேஸ்வரர் கோயில் தான், ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டு வர்றது நல்லது. 1 ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டு வரணும். யார்? மாரக பாதக ஸ்தானாதிபதிகளுடைய திசை நடக்கிறவங்க, 4ஆம் அதிபதி கெட்டுப்போச்சு ஜாதகத்தில் நான் பிறந்தப்பையே, 6ஆம் அதிபதி கெட்டுப்போச்சு அப்படின்றவங்கெல்லாம், 8ஆம் அதிபதி அப்படின்றவர் கெட்டு போயிட்டாரு, லக்னாதிபதியே அவர் தான். ஆக உங்களுக்கு வந்து லக்னாதிபதி கெட்டாலும் நோய் நொடி பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான திசை நடக்கிறவங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விரயஸ்தானத்தை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, விமான வெங்கடேஸ்வரரை கும்பிடணும். விமான வெங்கடேஸ்வரர் கோயில் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதை கும்பிடுங்க. இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில், அப்படி இல்லைன்னா திருப்பதி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விமானத்தில் வெங்கடேஸ்வரர் இருப்பார். அவரை கும்பிடுறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி புதன்றனால நன்மையை கொடுப்பார், வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார். மருத்துவமனை செலவு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரியாகணும்னா அவரை போய் பார்க்கணும். சரி, அடுத்து 3ஆம் வீட்டை பார்க்குறார். 3ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வியிலேயே போய் முடியுது. இது நாள் வரைக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது, குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறனால வந்து கொஞ்சம் தைரியத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைப்பார். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைரிய வீரியஸ்தானத்தை வந்து ஆட்டி பார்ப்பார். அப்போ வந்து குழந்தைக்காக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயம் மாதிரி இருக்குது, பயப்படுற மாதிரி இருக்குது, அந்த ஒரு முடிவெடுக்க முடியல, பயப்படுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் சாமி, சுடலமாடன் சாமி, இந்த சாமிகளை என்ன பண்ணோம், கும்பிடணும். ப்ளஸ் அந்த இடம் வந்து குருவுடைய வீடுங்கிறனால தட்சிணாமூர்த்தியுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். வியாழக்கிழமையில் முடிஞ்சால் தட்சிணாமூர்த்திக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை மாலையோ அல்லது கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வச்சு சாமிக்கு படைச்சி நம்ம வந்து நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும். ஆக இந்த விஷயங்களில் நீங்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இதை சரி பண்ணுறப்ப அடுத்த 2.5 வருடம் சனி பகவான் உங்களுக்காக நின்று பேசுவார், நன்மையை கொடுப்பார்.
ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.